ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி ஜியாகிரஃபி சிலபஸ்லேருந்து லாஸ்ட்டு டாப்பிக்கான நேச்சுரல் கெலாமிட்டி, டிசாஸ்டர், கிளைமேட் சேஞ்ச் இதில் இருந்தால் குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அதில் கேட்கப்பட்ட 25 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல் நாங்கள் அப்லோட் பண்ணுற டெய்லி நீங்களும் குவிஸை அட்டன் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் டெய்லி அந்த குவிஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குவிஸுக்கான வின்னர்ஸ், அதாவது இந்த டாபிக் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட்டு டாபிக் ஜியாகிரஃபி, இது அதனுடைய வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெய்மாதையா 18 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, பிரதீப் சி 16 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, ராஜசேகர் 15 கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவும் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. டெய்லி கொடுக்குற டாப்பிக்கை யாரெல்லாம் படிச்சுட்டு வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒன் டே வந்து விஷன் 2020 அச்சீவ் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ப்ராசஸ் ஆஃப் பிளான்டிங் ட்ரீஸ் இன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் இஸ் கால்ட். காடுகளில் எந்த வகை மரம் வெட்டப்பட்டதோ அதே வகை மரத்தை அதன் எண்ணிக்கை குறையாத வகையில் நட்டு வளர்ப்பது முறை பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரீஃபாரஸ்டேஷன். ஓகேங்களா, ரீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா புதுசாக காடு உருவாக்க மாட்டாங்க, இருக்கிற காடில் அதாவது ட்ரீஸ் வந்து வளர்ப்பாங்க, அதுதான் வந்து ரீஃபாரஸ்டேஷன். ஓகேங்களா, அப்போது இந்த டீஃபாரஸ்டேஷன் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா புதுசாக ஒரு காடு வளர்க்குறது, சரிங்களா, அதுக்காக மரம் நடுறது தான் டீஃபாரஸ்டேஷன். ஓகேவா. அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், மரங்களை வெட்டப்படுறது இல்லையா. ஸோ மனிதனோட தேவைகளுக்காக மரத்தை வெட்டி அதை லேண்ட் ஏரியாஸாக பயன்படுத்துறது தான் அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செகண்ட் கொஷின், குளோபல் வார்மிங் காஸ்ட் பை. குளோபல் வார்மிங் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃப்ளூரோ கார்பன், கார்பன் மோனாக்சைடு, ஃபோட்டோகெமிக்கல் ஆக்சிடென்ட் இதெல்லாம் அட்மாஸ்பியரில் வரதுனால தான் வந்து குளோபல் வார்மிங் வருது, சரிங்களா. தென் வேறு இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்ஸும், சரிங்களா, ஹைட்ரோ கார்பன்ஸோட எமிஷன்னாலையும் குளோபல் வார்மிங் ஏற்படுது, சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. தேர்ட் கொஷின், ஆசிட் ரெயின் காஸ்டு பை. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ், அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இந்த 3ம் வாட்டர் வேப்பர் கூடவும் சன்லைட் கூடவும் ஆக்சிஜன் கூடவும் சேர்ந்து பொல்யூட்டன்ஸாக ஏற்பட்டு அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால மழை பொழிவு ஏற்படுது இல்லைங்களா, அதை தான் வந்து ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா. ஸோ அப்போ இந்த 3மே ரொம்ப முக்கியம், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. ஃபோர்த் கொஷின், ஓசோன் லேயர் இஸ் இன் விச் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர். ஸோ ஓசோன் லேயர் வந்து எந்த அட்மாஸ்பியர் லேயரில் வந்து ஏற்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான், சரிங்களா. எர்த்ஸ் அட்மாஸ்பியர்லேருந்து 19 to 30 கிலோமீட்டருக்கு கிட்ட இந்த ஓசோன் லேயர் இருக்குது, சரிங்களா. தென் இப்போ ஓசோன் அப்படின்னா அதனோட கெமிக்கல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா O3 அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லுவோம். இது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ், சரிங்களா. தென் இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் ரேஸ் எல்லாம் இதை அப்சார்ப் பண்ணிக்கும், சரிங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்குது அப்படின்றது முக்கியம். தென் ஓசோன் லேயரை பற்றி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாங்களா. தி ஓசோன் லேயர் ஃபார்ம்ஸ் நேச்சுரலி பை, அதாவது நேச்சுரலாக ஓசோன் லேயர் எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு, இயற்கையில் ஓசோன் படலம் உருவாக காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வித் ஆக்சிஜன். அல்ட்ரா வயலட் கதிர்கள் ஆக்சிஜனுடன் இடையீடு அடைவதால், சரிங்களா. ஸோ இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வரலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் கொஷின், மீத்தேன் இஸ் ஹவு மெனி டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தென் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை விட மீத்தேன் பார்த்தீங்கன்னா 25 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ இது எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணுறதை பொறுத்து சொல்கிறாங்க, சரிங்களா. தென் இந்த மீத்தேன் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கிங் ப்ராசஸில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஃப்ராக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கிங் ப்ராசஸ்னால் ராக்ஸ்லேருந்து ஆயில் கேஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃப்ராக்கிங் ப்ராசஸ். ஸோ அதில் பயன்படுத்துறது தான் இந்த மீத்தேன், சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா.
சிக்ஸ்த் கொஷின், த பாயிண்ட் தட் எர்த்குவாக் ஆரிஜினேட்ஸ், எந்த புள்ளியில் நிலநடுக்கம் தோன்றுகிறது. ஸோ நிலநடுக்கம் தோன்றுகிற அந்த பகுதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எபிசென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக புவிப்பரப்பில் காணப்படுவது. சரிங்களா, எர்த்குவாக் அப்போ செங்குத்தாக புவிப்பரப்பில் காணப்படுறது இல்லைங்களா, அதை தான் எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்குவாக்னோட இந்த ரெண்டு டேர்ம்ஸுமே முக்கியம். சரிங்களா, தென் வால்கனோவில் இதே போல் இன்னொரு டேர்ம் இருக்குது. அதை வச்சு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா. த மவுத் ஆஃப் வால்கனோ இஸ் நோன் ஆஸ், எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெண்ட். அதாவது வால்கனோ இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் சென்டரில் அந்த எரிமலை குழம்பு வரும் இல்லையா, அந்த ஒரு வாய் மாதிரி ஒரு ஓப்பன் இருக்குது பாருங்கள், அதை தான் வெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த டேர்ம் முக்கியம். வெண்ட்டுனா மவுத் ஆஃப் வால்கனோ. ஓகேங்களா, தென் ஃபோக்கஸ் அப்படின்னா எர்த்குவாக் ஆரிஜினேட் ஆகிற பிளேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு டேர்மும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. செவன்த் கொஷின், வேர் டஸ் தி எபிசென்டர் ஆஃப் எர்த்குவாக் காசஸ் சுனாமி இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், எங்கு புவி அதிர்வின் காரணமாக மையம் கொண்ட நிலநடுக்கம் தென்கிழக்கு ஆசியாவில் சுனாமியாக தாக்கியது. அதாவது ஃபஸ்ட்டு சுனாமி அப்படின்னா அது எதன் மூலமாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிலநடுக்கமாக ஏற்படும். ஸோ சீஸில் ஏற்படுற நிலநடுக்கத்தினால தான் வந்து சுனாமியாக மாறுது. சரிங்களா, அப்போது அந்த நிலநடுக்கம் தோன்றி இருக்கும் இல்லையா, அது எந்த ஐலாண்டில் அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுமத்ரா ஐலாண்டு. சுமத்ரா ஐலாண்டில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால தான் சுனாமி ஏற்பட்டுச்சு. சரிங்களா, ஸோ சுனாமி எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. 26 டிசம்பர் 2004 நடந்தது இல்லையா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அலைகள் வந்து 30 மீட்டர் உயரத்துக்கு வரைக்கும் எழும்புச்சு. சரிங்களா, தென் இந்த இந்தோனேஷியன் ஐலாண்டு சுமத்ரா இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எவ்வளோ ரிக்டர் ஸ்கேலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். 9.1 to 9.3 ரிக்டர் ஸ்கேல் அளவில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. எய்த்து கொஷின், இன்காய்ஸ் செட்டப் இன். ஸோ இன்காய்ஸ் வந்து இந்தியாவில் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதுக்கான ஆன்சர் ஹைதராபாத். தென் எந்த இயர் அப்படின்றதும் முக்கியம், 2007. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இன்காய்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே வந்து அலர்ட் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு தான் இது. சரிங்களா, ஸோ அதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். சரிங்களா, இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனாமி இயர்லி வார்னிங் சிஸ்டம். ஓகேவா, இதை பற்றி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. Which of the following is recognized as regional tsunami service provider for Indian Ocean region? ஸோ பின்வருவதனில் எது இந்திய பெருங்கடல் பகுதிக்கான பிராந்திய சுனாமி சேவை நல்கியாக செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இன்காய்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து எப்படி கொஷினில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ரீஜனல் சுனாமி சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கன்ட்டு ஹைதராபாத்னு பார்த்தோம் இல்லையா. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 2007 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் ரீசெண்டாக 2019 தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 9th கொஷின், விச் ஃப்ளட் அக்கர் வித்தின் 6 hours டியூரிங் ஹெவி ரெயின்ஃபால். அதிக மழை பொழிவின் போது 6 மணி நேரத்திற்குள் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு. ஸோ வெள்ளப்பெருக்கு பார்த்திங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க, ஃப்ளாஷ் ஃப்ளட், ரிவர் ஃப்ளட், கோஸ்டல் ஃப்ளட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இதில் இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் அப்படின்றது தான் மழை பொழிவின் காரணமாக 6 ஹவர்ஸுக்குள்ளேயே ஏற்படுற அந்த ஃப்ளட்டு தான் ஃப்ளாஷ் ஃப்ளட். ஓகேங்களா, தென் ரிவர் ஃப்ளட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆற்றினுடைய நீர்பிடிப்பு இருக்கும் இல்லைங்களா, அது உடையிறதுனாலையும் இல்லை ஸ்னோ வந்து கரைஞ்சு பனி வந்து கரைஞ்சு வர்றதுனாலையும் ஏற்படுறது ரிவர் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கோஸ்டல் ஃப்ளட்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோன்ஸ்லாம் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால இல்லை சுனாமி காரணமாக வர்றது. ஸோ இந்த ஃப்ளட்டு தான் கோஸ்டல் ஃப்ளட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ 3 ஃப்ளட்டும் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 10th கொஷின், வேர்ட் சுனாமி டிரைவ்டு ஃப்ரம். சுனாமி அப்படின்ற வார்த்தை எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் வேர்ட் தான் இந்த சுனாமி அப்படின்றது. ஸோ இதில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சு அப்படின்னா துறைமுகம் அப்படின்னு அர்த்தம், நாமி அப்படின்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இந்த சுனாமி அப்படின்றது ஜாப்பனீஸ்னோட 2 வேர்ட். தென் இந்த சுனாமினோட ஸ்பீடு முக்கியம் இல்லையா. ஸோ சுனாமினோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 640 960 km/h வரைக்கும் இருக்கும். சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் சுனாமி அப்படின்னு கேட்டாங்கன்னா 640 to 960 km/h வரைக்கும் ஏற்படும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 7th கொஷின்,
விண்டு ஸ்பீட் ஆஃப் கஜா சைக்ளோன் ஏற்பட்டுச்சு இல்லையா, ஸோ அதனோட விண்டு ஸ்பீட் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 120 km/h ஸ்பீடில் தான் கஜா சைக்ளோன் தமிழ்நாடு தாக்குச்சு. தென் தமிழ்நாட்டில் எந்த பகுதியை அதிகமாக பாதிச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யமும் நாகப்பட்டினமும் தான். சரிங்களா, தென் இது எந்த டேட்டில் வந்து ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா November 10th 2018. சரிங்களா, அதே போல் 2016 வர்தா புயல் வந்துச்சு இல்லையா, ஸோ அதனுடைய விண்ட் ஸ்பீட் பார்த்துக்கோங்க 130 km/h. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டுமே எந்த இயரில் ஏற்பட்டுச்சு, தென் அதனோட விண்ட் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. தென் இந்த வர்தா புயல் பார்த்தீங்கன்னா 12th December 2016 தமிழ்நாடு தாக்குச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12th question, how many phases in disaster management cycle? பேரிடர் மேலாண்மை எத்தனை படிநிலைகளாக கொண்டுள்ளது? ஸோ பேரிடர் மேலாண்மை பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன், மிட்டிகேஷன், ப்ரிப்பேர்ட்னஸ், ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, ரீஹாபிலியேஷன். சரிங்களா, ஸோ இந்த 6ஐயும் பார்த்துக்கோங்க. ப்ரிவென்ஷன், மிட்டிகேஷன், ப்ரிப்பேர்னஸ், ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, ரீஹாபிலியேஷன். ஓகேங்களா, ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோட சைக்கிள் மொத்தம் 6 ஃபேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? 13th question, which one has yearly warning system in India? ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இயர்லி வார்னிங் சிஸ்டம் இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, டிஓஎஸ்ஆ, டிஎஸ்டிஆ, சிஎஸ்ஐஆரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மூணுமே வந்து இயர்லி வார்னிங் சிஸ்டம் தாங்க. டிஓஎஸ் அப்படின்னா இயர்லி வார்னிங் சிஸ்டம் இந்த மூணுக்கிட்டையுமே இருக்குது. டிஓஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், தென் டிஎஸ்டினா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சிஎஸ்ஐஆர்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி வார்னிங் சிஸ்டமை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 14th question, which authority was established in 23rd December 2005? 2005 ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான். சரிங்களா, ஸோ என்ன டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd December 2005. தென் மற்ற ஆப்ஷன் இந்த டிஎன்எஸ்டிஎம்ஏ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இது ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2013. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மற்ற ஆப்ஷன் இது டம்மி ஆப்ஷனுங்க. எஸ்டிஎம்ஏன்னு ஒன்றும் இல்லை, டிடிஎம்ஏனா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டினா 2005, தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டினா 2013. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? 15th question, choose correct one about hazard. ஸோ ஹசார்ட் இடர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா பகடை விளையாட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு வேர்டு இருக்கும். ஸோ அரபிக் வேர்டு பார்த்தீங்கன்னா அஸ்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹசாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போது இதுவும் தவறாக இருக்குது. ஸ்பானிஷில் பார்த்திங்கன்னா அசார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போது ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் என்ன வேர்டு அப்படின்றது முக்கியம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 16th question, choose the incorrect one. Option A, atmospheric hazard, avalanches. Option B, seismic hazard, earthquake. Option C, hydrological hazard, tsunami. ஆப்ஷன் டி என்விரான்மெண்டல் அசார்ட், டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அட்மாஸ்பியரிக் அசார்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அவலன்சிஸ் வரும். தென் வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டர், லைட்டனிங், அப்புறம் டோர்னாடோஸ், ஃபாரஸ்ட் ஃபயர், இது எல்லாமே அட்மாஸ்பியரிக் அசார்ட். நெக்ஸ்ட்டு செய்ஸ்மிக் அசார்டில் பார்த்தீங்கன்னா எர்த்குவாக்கு, சுனாமி, லேண்ட்ஸ்லைட்ஸ் இதெல்லாம் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஹைட்ரலாஜிக்கல் ஹசார்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி வராது, ஏன்னா இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா செய்ஸ்மிக் அசார்டில் தான் வந்து சுனாமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஹைட்ரலாஜிக்கல் ஹசார்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு, ட்ராட்டு, கோஸ்டல் எரோஷன் இதெல்லாம் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் அசார்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெசர்டிஃபிகேஷன், குளோபல் வார்மிங், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், டிஃபாரஸ்டேஷன் இதெல்லாம் என்விரான்மெண்டல் அசார்ட்ஸ். சரிங்களா, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 அசார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் 4 பார்த்துரும், அட்மாஸ்பியரிக், செய்ஸ்மிக், ஹைட்ரலாஜிக்கல், என்விரான்மெண்டல்ன்ட்டு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா வால்கனிக் ஹசார்ட், தென் பயாலஜிக்கல் ஹசார்ட், தென் டெக்னாலஜிக்கல் ஹசார்ட் அண்ட் ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட். சரிங்களா, ஸோ டோட்டலாக 8. ஸோ இந்த 8ஐயும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 17th question, தமிழ்நாடு இஸ் இன் விச் seismic zone? தமிழ்நாடு எந்த நில அதிர்வு மண்டலத்தில் உள்ளது? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 மண்டலங்கள் தாங்க இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜோன்
1 கிடையாது. ஜோன் 1 வந்து இந்தியாவில் எந்த பகுதியிலுமே இல்லைங்க. ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் தமிழ்நாடு எந்த செய்ஸ்மிக் ஜோனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன் 3ல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜோன் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்ரேட் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜோன் 2 பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்கு, ஜோன் 3 வந்து மாட்ரேட் லெவல் ரிஸ்க்கு, தென் ஜோன் 4 பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க்கு, ஜோன் 5 வந்து வெரி ஹை ரிஸ்க். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி குரூப் 1லேருந்து 2 வருஷத்தில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த செய்ஸ்மிக் வச்சு. ஸோ எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. த டேர்ம் செய்ஸ்மிக் கேப் ரெஃபர்ஸ் டு புவி அதிர்வு இடைவெளி எனும் கலைச்சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பிரதேசத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு ரீஜியனை குறிக்கிறது தான் இந்த செய்ஸ்மிக் கேப் அப்படின்றது. ஸோ இது வந்து 2017 கேட்டிருக்காங்க. அதுவே 2019 வேறு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா? How many seismic zones grouped in India? இப்போ தான் சொன்னோம் இல்லைங்களா, ஜோன் 1 வந்து இந்தியாவில் எந்த பகுதியிலையும் கிடையாது. ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 அண்ட் ஜோன் 5 மட்டும்தான் அப்படின்ட்டு. அப்போது டோட்டலாக இந்தியாவில் 4 செய்ஸ்மிக் ஜோன்ஸ் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது வந்து குரூப் 1 எக்ஸாம் 2019 அதாவது ரீசெண்டாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 18th கொஷின், ட்ராட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஹவு மெனி மேஜர் டைப்ஸ்? வறட்சியை எத்தனை முக்கிய வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ டோட்டலாக வந்து 3ஆக பிரிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டியரியாலஜிக்கல், ஹைட்ரலாஜிக்கல், அக்ரிகல்ச்சரல் ட்ராட் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. மீட்டியரியாலஜிக்கல் அப்படின்றது ரெயின்ஃபால் குறைவுனால ஏற்படுறது. ஹைட்ரலாஜிக்கல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து வாட்டர் கம்மியாக இருக்கிறதுனால ஏற்படுற வறட்சி. அக்ரிகல்ச்சரல் பார்த்திங்கன்னா இதுவும் ரெயின்ஃபாலே பெய்யாததுனால, அதாவது மழை பொழியாததுனால ஏற்படுறது தான் இந்த அக்ரிகல்ச்சரல் ட்ராட். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாக 3ஆக பிரிப்பாங்க. தென் இந்த ஹைட்ரலாஜிக்கல் ட்ராட்டை 2ஆக பிரிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வாட்டர் ட்ராட்னும் கிரவுண்ட் வாட்டர் ட்ராட்னும் பிரிப்பாங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 19th கொஷின், how much percentage of peoples affected by droughts in India? இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12% பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் இந்த வறட்சியின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வறட்சி வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளோக்கு கம்மியாக இருந்தால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரெயின்ஃபால் 60 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருந்தால் அந்த பகுதிகளெலாம் ட்ராட் ஏரியாஸாக இருக்கும். சரிங்களா? தென் இந்தியாவில் இருக்க நிலப்பகுதியில் 16% நிலப்பகுதி வந்து இந்த வறட்சி மிக்க பகுதிகள் தான். டோட்டலாக ஏரியா படி பார்த்தோம்னா 1/3 ஆஃப் த ஏரியா வந்து இந்தியாவில் ட்ராட்னால அஃபெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 20th கொஷின், செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் சைட் டிக்ளேர்ட் ஆஸ் ரேடியோலாஜிக்கல் என்விரான்மெண்டல் பயோஸ்பியர் ரிசர்வ் இந்த இயர். கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் என உக்ரைன் நாட்டு அரசாங்கம் அறிவிக்கப்பட்ட வருடம் கேட்டிருக்காங்க இல்லையா? 2016 தாங்க டிக்ளேர் பண்ணாங்க இதை ஒரு ரிசர்வாக. ஸோ உக்ரைன் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் இந்த செர்னோபில் நியூக்ளியர் டிசாஸ்டர் எந்த வருடம் ஏற்பட்டது? இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? 26th ஏப்ரல் 1986 வந்து நடந்ததுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஹிரோஷிமாவில் ஆட்டம் பாம் ஏற்பட்டுச்சு இல்லையா? அதில் ஏற்பட்ட ரேடியேஷனை விட 400 டைம்ஸ் அதிகமானது. சரிங்களா? தென் இந்த ஹிரோஷிமா ஜப்பானில் ஏற்பட்டது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1945 ஏற்பட்டது. சரிங்களா? தென் மற்ற ஆப்ஷன் இந்த 2015 பார்த்திங்கன்னா நேபாள் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எர்த் குவாக் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? இந்த எர்த் குவாக்கை கோர்கா எர்த் குவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25th ஏப்ரல் 2015 ஏற்பட்டுச்சு. ஸோ அங்கே ஏற்பட்ட ரிக்டர் அளவு பார்த்திங்கன்னா 8.1 ரிக்டர் அளவில் ஏற்பட்டுச்சு எர்த் குவாக். சரிங்களா? அந்த எர்த் குவாக் நேம் வந்து கோர்கா எர்த் குவாக். ஓகேங்களா? நேபாள் இந்தியாவில் ஏற்பட்டுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? 21st கொஷின், போபால் கேஸ் டிசாஸ்டர் இந்த இயர். ஸோ போபால் கேஸ் டிசாஸ்டர், போபால் வாயு பேரிடர் எந்த வருடம் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1984 ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? டிசம்பர் 3, 1984 ஏற்பட்டுச்சு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற கேஸ் வந்து யூனியன் கார்பைட் பெஸ்டிசைட் பிளான்ட்லேருந்து லீக் ஆனதுனால. ஸோ அது எந்த பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனியன் கார்பைட் பெஸ்டிசைட் பிளான்ட். ஓகேங்களா? அதிலிருந்து லீக் ஆன அந்த கேஸ்னோட நேமு மெத்தில் ஐசோசைனைட் கேஸ். ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக ஏற்பட்டது தான் இந்த போபால் கேஸ் டிசாஸ்டர். ஓகேங்களா? தென் மற்ற ஆப்ஷன் இந்த 2017 பார்த்தீங்கன்னா
12th November 2017 ஈரான் ஈராக் பார்டரில் எர்த்குவாக் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அது எவ்வளோ ரிக்டர் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.2 ரிக்டர் அளவில் எர்த்குவாக் ஏற்பட்டுச்சு. எப்போ 2017. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் 1883 பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் வால்கனிக் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுச்சுங்க. அதாவது மனிதன் அறிந்திராத பட ஒரு மிகப்பெரிய வால்கனிக் எக்ஸ்ப்ளோஷன் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1883 தான் நடந்தது. சரிங்களா? ஸோ அது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் கிரட்டவுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரக்கவுட்டா அப்படின்னு சொல்லுவோம். KRAKATAU. ஓகேங்களா? கிரக்கட்டவு அப்படின்ற பகுதியில் ஏற்பட்டுச்சு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தா ஸ்டேட்ஸில், அதாவது ஜாவா மற்றும் சுமத்ரா ஐலாண்டுக்கு அருகில் இருக்கிற இந்த கிரக்கட்டவுவான்ற பிளேஸில் ஏற்பட்டுச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 22nd question, choose the incorrect one. Tropical cyclone, severe cyclone storm, very severe cyclonic storm, super severe cyclonic storm. ஸோ ஒவ்வொன்றுத்தனோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ட்ராபிக்கல் சைக்ளோனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 31 to 61 கிடையாதுங்க, 62 to 88 km/h. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம்க்கு பார்த்தீங்கன்னா 89 to 118 km/h. வெரி சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம்க்கு பார்த்தீங்கன்னா 119 to 221. சூப்பர் சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்ஸ் 221 km/h. அதாவது 221 km/hக்கும் மேலே தாக்குனா அதை சூப்பர் சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 23rd question, which is the only active volcano in West Africa? வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரூன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒன்லி ஆக்டிவ். தென் நெக்ஸ்ட் இந்த நார்கோடான் அப்படின்றது அந்தமான் நிக்கோபார் பகுதியில் இருக்க வால்கனோ. நெக்ஸ்ட் கிளிமஞ்சரோ அண்ட் மவுண்ட் கென்யா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிந்து போன வால்கனோ, அதாவது இப்போ வந்து அது இல்லை. ஸோ எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ கிளிமஞ்சரோ, அப்புறம் மவுண்ட் கென்யா. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 24th question, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆக்டிவ் வால்கனோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டோபாக்சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்வேடாரில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது முக்கியம். நெக்ஸ்ட் இந்த பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர், இது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வால்கனோ இந்த வேர்ல்டு. இதுவும் கொஷின் கேட்கலாம். லார்ஜஸ்ட் வால்கனோ இந்த வேர்ல்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் தான். சரிங்களா? வேர்ல்டில் இருக்க வால்கனோவில் 2/3 வந்து இதுதான் கவர் பண்ணுது. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த மவுண்ட் ஃபுஜியாமா பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிறது வால்கனோ. நெக்ஸ்ட் வெசூன்விஸ் பார்த்தீங்கன்னா இட்டாலியில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே எந்த பகுதியில் இருக்குது வால்கனோ அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 25th question, லாங்கஸ்ட் ரிஃப்ட் வேலி இன் த வேர்ல்டு. உலகிலேயே மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. சரிங்களா? ஸோ அந்த பள்ளத்தாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா கிரேட் ரிஃப்ட் வேலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6400 km. தென் இது எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொசாம்பிக்லேருந்து சிரியா வரைக்கும் இருக்குது. சரிங்களா? லாங்கஸ்ட் ரிஃப்ட் வேலி இந்த வேர்ல்டு அப்படின்னா கிரேட் ரிஃப்ட் வேலி. ஓகேங்களா? தென் எர்த்குவாக் வந்து வேர்ல்டில் எங்கே அதிகமாக ஏற்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இந்தோனேஷியான்ற கண்ட்ரியில் தான் அதிகமாக ஏற்படுது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிஃப்ட் வேலி என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ட் ஆஃப் ரிவர் நர்மதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த ரிவரில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரிஃப்ட் ஆஃப் ரிவர் நர்மதான்னு சொல்லுவோம். இது வந்து விந்தியாவுக்கும் சாத்புரா பிளாக் மவுண்டெயின்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. எந்த ரிவர்னு பார்த்தீங்கன்னா நர்மதா ரிவர். தென் என்ன மவுண்டெயின்னு பார்த்தீங்கன்னா விந்தியாஸ் அண்ட் சாத்புரா பிளாக் மவுண்டெயின்ஸில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கொஷின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. சடன் ஃபால் இன் பேரோமீட்டர் ரீடிங் இஸ் த இண்டிகேஷன் ஆஃப். பாராமானி அளவீடு திடீரென குறைவது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்ம், அதாவது புயல் ஏற்படுறதுனால தான் பேரோமீட்டரில் சடன் ஃபால் ஏற்படுது. சரிங்களா? ஸோ இது வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானதை தேர்ந்தெடு. மின்னல் சூரியனை விட வெப்பமானது அல்ல, இது சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது, இது சூடானது அல்ல, இது மிக அதிக குளிர்ச்சியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூரியனோட 3 times ஹாட்டராக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் இல்லைங்களா? தென் இந்த லைட்னிங் போல்ட்டினோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. 80,000 km/s ஏற்படும் இதனோட ஸ்பீடு. தென் இதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3 to 4 km வரைக்கும் இருக்கும் ஒரு லைட்னிங் போல்ட் லென்த். தென் நெக்ஸ்ட் இந்த லைட்னிங்னால ஏற்படுறது ஏர்ல எவ்வளோ டெம்பரேச்சருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9982.2 டிகிரி செல்சியஸ் வரும். ஓகேங்களா? தென் இந்த லைட்னிங்னால ஏற்படுற சவுண்டு தான் தண்டர். ஸோ இதனால் ஏற்படுற அந்த சத்தத்தை தான் இடி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இடி வந்து எவ்வளோ தூரத்தில் இருந்தால் நம்மளால், அதாவது ஹியூமனால் கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங் பண்ண பாயிண்ட்லேருந்து 16 km இருந்தால் ஹியூமன் வந்து இயர் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா?
இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலுமே எந்த பகுதியில் வந்து ஃப்ளட் டிசாஸ்டர் அதிகமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா ஹுவாங் ஹோவில் ஏற்பட்டுச்சுங்க. நெக்ஸ்ட் பெனிசில்வேனியாவில் ஜான்ஸ்டவுன், லாஸ் ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஃப்ரான்சிஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அசாம். ஸோ இந்த எந்தெந்த கண்ட்ரியோட நேம் அது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலே இது வந்து எங்கே ஏற்பட்டிருக்கும் ஃப்ளட் டிசாஸ்டர் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2012 கேட்டிருக்காங்க. ஸோ அப்பலாச்சின், கிளிமஞ்சரோ, மிசிசிப்பி, பொலிவியாலாம் கொடுத்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்பலாச்சினில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு மவுண்டெயின் இருக்குது, அதாவது மடிப்பு மலைகள் சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளிமஞ்சரோவில் பார்த்தீங்கன்னா வால்கனிக் மவுண்டெயின், எரிமலைகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிசிசிப்பியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பிளெயின் இருக்குது. அதே போல் பொலிவியாவில் பார்த்தீங்கன்னா பிளாட்டியூ இருக்குது, பீடபூமி இருக்குது. சரிங்களா. ஸோ எந்த பகுதியில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. இந்த கொஷனும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 2012 தாங்க கேட்டிருக்காங்க. மத்திய அட்லாண்டிக்கில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தொடர் குன்று, அதே போல் திபெத்தில் பார்த்தீங்கன்னா பீடபூமி, மரியானால ஆழமான அகழி, செயின்ட் ஹெலனால எரிமலை இருக்குது. சரிங்களா. ஸோ இதில் கண்ட்ரி வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வால்கனிக் இருக்குன்னா வால்கனோஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2015 கேட்டிருக்காங்க. பிளவு, மடிப்பு, புவி அதிர்வு, எரிமலைலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எர்த்துக்கு வாக்கில் ஃபோல்டும் எபிசென்டரும் எர்த்துக்கு வாக்கில் ஃபோக்கஸும் எபிசென்டரும் இருக்குது அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எபிசென்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆருக்கு வந்து 4 வருமா. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்லேயே பாருங்கள், ஆருக்கு 4 இருக்கிறது என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. P2, Q3, R4, S1. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, எது ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ மற்ற ஆப்ஷன் பிளவு பார்த்தீங்கன்னா சான் ஆண்ட்ரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மடிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்ச், இமயமலை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் புவி அதிர்வு தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எபி சென்டர் அப்படின்ட்டு, அதிர்வு மையம். நெக்ஸ்ட் எரிமலைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 4த்தையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த டாபிக் பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம், டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இதில் எல்லாமே கவர் ஆகிடுங்க. இந்த அளவுக்கு படித்தா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.